களம் அறக்கட்டளை மற்றும் கரூலூர் ரோட்டரி கிளப்பு, வனம் ஃபவுண்டேஷன் நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ கரூலூரில் சாலையினுடைய நடுப்பகுதியில் அந்த ரெண்டு பக்கம் வர்ற வண்டிகள்லாம் மகிழ்ச்சியாக போகணுங்கிறதுக்காக ஒரு பசுமையான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த எப்பவுமே குழி தோண்டாவே பேசுவாங்க, அவன் குழி பறிக்கிறவன்டா அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் முறையாக குழி பறிக்கிறவங்க இந்த நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க. பாருங்கள், அவர் மாரசாமி, ஒருத்தர் நாகராஜ், 2 பேர் குழி பறிக்கிறது இந்த ஊரும் நாடும் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா காலையில் ஒரு சிறப்பான ஒரு செயலோடு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நடுப்பகுதியில் மரம் வைக்கும்போது, ஏன்னா நம்ம ஊட்டி போகிற ரோடுங்க இது. ஊட்டினாவே ஒரு காட்டை நோக்கி போகிற ரோடு கொஞ்சம் பாலைவனம் மாதிரி இருந்துச்சு. இதை மாற்றி சோலைவனமாக மாற்ற வேண்டிய செயலை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து கரூலூர் பகுதி, கரூலூர் மாரியம்மன் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லைங்க. மாரியம்மனே வெயிலில் நடுங்கியிருக்கும், அதாவது என்னென்ன இப்படி வெயில் அடிக்குதுன்னு. அதை மாற்றி ஒரு சோலைவனமாக ஆக்க வேண்டிய செயல், செய்ய வேண்டிய காலமும் தேவையும் இருக்கிறதுனால இந்த செயல் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும். மரத்தை வச்சுட்டு போயிடுவோம், தண்ணி ஊற்ற வேண்டிய பொறுப்பும் இருக்குது. நாமளே தண்ணி ஊற்றுவோம், ஆனால் கூட வாசலுக்கு முன்னாடி இருக்கிற அவங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு பேரன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இல்லாமல் இந்த மரம் இல்லை. மரம், அதாவது மனிதர்களின்றி மரம் வாழலாம், ஆனால் மரமின்றி மனிதர்கள் வாழவே முடியாது. இது ஏதோ பெரிய சேவைனே சொல்ல முடியாது. காலத்தினுடைய தேவை. நிச்சயமாக இங்கே இருக்கின்ற மரங்கள் மகாக்கனி வச்சுருக்கோம். இந்த மரமெல்லாம் ஆளாகி நிற்கும்போது மீண்டும் கரூலூர் பழைய பொலிவை கொண்டு வந்துடலாம். ரொம்ப அருமையான ஒரு செயல். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த சாலை முழுவதும் வர குழந்தைங்களோ பெரியவங்க வரும்போது நல்ல நிழலோடு இருக்கணும். பார்க்குறக்கு ஒரு பசுமையாக இருந்துச்சுனாவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு அருமையான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த இந்த எல்லா டீமுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நம்ம கரூலூர் மாரியம்மனே ரொம்ப சந்தோஷப்படும் கண்டிப்பாக. இப்பொழுது மழை பொழிவு குறைவாக இருக்குது. பயங்கர வெயிலுங்க. முதல்லலாம் இந்த மாதிரி வெயில் இல்லை, ஏன்னா காலம் பருவநிலை மாறிப்போச்சு. சூரியனே பாருங்கள், நான் தான் கிங்குன்னு இருக்குது. சூரியனுக்கு நம்ம ஓரளவு குளிர்ச்சி கொடுத்தா தான் அது நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும். பாருங்கள், மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம். பாதையின் நடுவே கொஞ்சம் மரம் இருந்துச்சுன்னா ஒரு மகிழ்வும் ஏற்படும். ஊட்டி போகிற வழி இல்லையா, அப்படியே போகிற வழி கொஞ்சம் பசுமையாக இருந்தால் தானே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. வளர்ச்சியோடு இதையும் நம்ம செய்யணும். வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் வெறும் எல்லா பக்கம் சாலையும் கட்டடமாக மட்டும் இருந்துச்சுன்னா மனிதன் வந்து பைத்தியமாக ஆயிடுவான். குளிர்ச்சியும் நல்ல ஒரு பசுமையும் இல்லைன்னா மனசு இறுக்கமாகிடுவாங்க. மனநிலை கெட்டு போயிடும். மனநிலை கெட்டு போனால் உடல்நிலை கெட்டு போயிடும். இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை களம் அறக்கட்டளை, கரூலூர் ரோட்டரி கிளப்பு, அப்புறம் வனம் ஃபவுண்டேஷன் எல்லோரும் சேர்ந்து செய்திருக்காங்க. நாம் இவங்களுக்கு செய்ய வேண்டியது இந்த மரத்தை பாதுகாக்கணும், இவங்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு நிற்கணும், அவ்வளோதான். மாரியம்மன் பார்த்துட்ருக்காங்க. வாழ்க வளமுடன்.